காசு இருக்கோ பணம் இருக்கோ ஒரு ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் நத்திங் லைக் தட் ஆக்சுவலாக. எவ்வளோ பணம் பொருள் இருந்தாலும் சிலருக்கு ஃபேமிலி இருக்காது, ஒரு நல்ல பந்தம் கிடைக்காது, நல்ல அன்பான மனைவி இருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி பாசம் இருக்காது, தம்பி சொத்தை அண்ணன் சொத்தை பங்கு போட்டுக்கிறதுலே குறியாக இருப்பாங்க. இந்த காலத்தில் வந்து அதோட வேல்யூ தெரியாது. கரெக்ட். பணம் இல்லாத வரைக்கும் நமக்கு பணம்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் ஓடிட்டுருப்போம். ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு பேஸே. ஸோ பணம் நிரந்தரம் இல்லை யாருக்குமே. வந்து ஆஃப்டர் 70 years 80 years வந்து நமக்கு ஒன்றுமே பிரயோஜனப்படாமல் போகிறது தான் பணம். இந்த மெமரிஸ் எல்லாம் கேரி பண்ணி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க போகிறது வந்து நம்ம சரௌண்டிங், நம்ம ஃபேமிலி தான். ஸோ தட் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம எல்லாருமே. சார் கடைசியாக கம்பேக் அப்படிங்கிற வார்த்தைக்கு கம்பேக்கா என்ன சொல்கிறது? மீண்டு வருது சார் ஒரு விஷயத்துலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் கஷ்டத்துலேருந்து மீண்டு வருது, அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார்? கம்பேக் எல்லாருமே கம்பேக் தான். நீங்களும் கம்பேக்கு, மணிமேகல் கம்பேக்கு, நான் கம்பேக்கு, எல்லாருக்குமே இந்த கம்பேக் இருக்க தான் செய்யுது. லைஃப் அந்த ப்ராசஸை அதை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த ப்ராசஸை கொண்டு போயிட்டு தான் இருக்கும். அந்த கம்பேக் வந்து எல்லாருமே நம்ம லைஃப்பில் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நிமிஷத்துலையும் துவழ்ந்து கீழே விழுந்து எதிர்த்து கம்பேக்காக தான் வந்துட்டுருக்குறோம். இட்ஸ் அ ப்ராசஸ் இருக்குது, எல்லாரும் பண்ணுறோம். அதை நண்பன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? இப்போ ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சொசைட்டியில், அது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போகிற ஸ்பீடில். அப்படி ஒன்று கிடைச்சா பொத்தி பாதுகாக்குங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் ஆமாம் கிடைச்சிருச்சுன்னா அதில் உள்ள சின்ன சின்ன குறைகளையும் பெருசுப்படுத்தி கட் பண்ணிக்காமல் நல்ல விஷயங்கள் நினச்சி பார்த்துட்டு அதை பொத்தி வச்சுக்கணும். சூப்பர். ரிவெஞ்ச் இல்லாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக அவங்களே தப்பு பண்ணியிருந்தா கூட அதை மறந்து ஃப்ரீயாக போயிடுறது நமக்கு நல்லது ஆக்சுவலாக. சூப்பர் சார். லவ் ஃபெயிலியர் முன்னாடி தான் அப்படிலாம் இருந்துச்சு, இப்போ ஃபெயிலியர் லவ் பண்ணுறாங்களா என்ன? இப்போல்லாம் ஒரு காலத்தில் நம்மலாம் லவ் பண்ணோம், இப்போ லவ்லாம் இல்லையேப்பா. லவ் இல்லை, டேரக்டாகவே 7x என்னப்பா இப்போ லவ் பண்ணால் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஐ லவ் யூன்னு சொல்கிறத பிடிக்கல இல்லை பொண்ணுங்களுக்குலாம். ஆமாம் சார். ஏய் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். சார் இப்போ லவ் கிடையாதுப்பா, லவ் ஃபெயிலியர்லாம் கிடையாது இப்போ. ஓ சூப்பர். பக்காவான ஒரு பதிலா சொல்லிருக்காங்க. அடுத்து ஃபேமிலி பில்லர். ஒரு மனுஷனுக்கு வந்து காசு இருக்கோ பணம் இருக்கோ ஒரு ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் நத்திங் லைக் தட் ஆக்சுவலாக. எவ்வளோ பணம் பொருள் இருந்தாலும் சிலருக்கு ஃபேமிலி இருக்காது, ஒரு நல்ல பந்தம் கிடைக்காது, நல்ல அன்பான மனைவி இருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி பாசம் இருக்காது, தம்பி சொத்தை அண்ணன் சொத்தை பங்கு போட்டுக்கிறதுலே குறியாக இருப்பாங்க. இந்த காலத்தில் வந்து அதோட வேல்யூ தெரியாது. கரெக்ட். பணம் இல்லாத வரைக்கும் நமக்கு பணம்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் ஓடிட்டுருப்போம். ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு பேஸே. ஸோ பணம் நிரந்தரம் இல்லை யாருக்குமே. வந்து ஆஃப்டர் 70 years 80 years வந்து நமக்கு ஒன்றுமே பிரயோஜனப்படாமல் போகிறது தான் பணம். இந்த மெமரிஸ் எல்லாம் கேரி பண்ணி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க போகிறது வந்து நம்ம சரௌண்டிங், நம்ம ஃபேமிலி தான். ஸோ தட் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம எல்லாருமே.